குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பெரம்பூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய வெற்றி தமிழன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காரு. இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். நன்றிமா சார். இப்போ எல்லாராலும் ஈர்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரம்பூர் தொகுதி. ஏன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களும் அங்கதான் போட்டியிடுறாரு. இப்போ இந்த தொகுதியில 4 முனை போட்டி நிலவுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அது விஜய் அவர் வேட்பாளராக அறிவிக்கிறப்ப எல்லாரும் 2 நாள் முன்னாடி தானே அறிவிச்சாரு. இவ்வளோ நாள் விஜய்னு சொல்லிட்டு அவர் அவங்க அப்பா இனிஷியலையும் சேர்த்துக்கிட்டு ஜோசப் விஜய் ராஜா எடுத்து கொடுத்த பேரையும் எடுத்துகிட்டு வராரு. அதை வச்சு தான் அவங்க ஒரு அரசியல் ஒரு கேம் ஆடுறாங்க. அது ஒன்று. மற்றபடி எங்களுக்கு ஒரு பெரும் போட்டியாக பார்க்கல. இப்போ திமுக சார்பாக அண்ணன் ஆர்டி சேகர் அவர் ஏற்கனவே 2019 இடைத்தேர்தலில் முதல்ல களம் கண்டார். அப்புறம் 2021 நின்று இப்பயும் திரும்ப அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட மக்கள் மத்தியில் பெரும் வெறுப்பு இருக்குது. ஏன்னா அவர் எல்லா இடங்களுக்கும் மக்கள் மத்தியில் சென்றாலும் எதுக்கு தீர்வு கொடுக்குறதில்ல, பிரச்சனைகளை ஒழுங்கு வர கேட்கறதில்ல. இல்லை இதுக்கு எப்படின்னா இந்த பக்கம் முடிவெடுத்தா இவனுக்கு போயிடுமோ, அந்த பக்கம் முடிவெடுத்தா எவனுக்கு போயிடுவோமோ, எதுவுமே செய்யாமல் அதனால் மக்கள் மத்தியில் எல்லா தரப்பு மக்கள் எங்கள் தொகுதியில் வாழ்கின்ற மத ரீதியாக சாதிய ரீதியாக இல்லை எல்லா பகுதி வாரியம் எல்லா மக்களுக்குமே அவர் மேலே வெறுப்பு இருக்குது. அதை மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து சொன்னாலே இல்லை அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு மறுபடியும் திமுக வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா எதை வச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை விஜய் நிற்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஏதாவது அதை நினச்சி கொடுக்குறாங்களா இல்லை எதை நினச்சி கொடுக்குறாங்கன்னு தெரில. இல்லை இப்போ போகிற இவனோட போட்டோம், எதுக்கு நம்ம புதுசாக ஒரு ஆளை நிப்பாட்டுவோம் இல்லை ஒரு பெரிய ஆலையை கிளம்பி இறக்குவோம்னு நினச்சாங்களான்றது தெரில. ஏன்னா இவருக்கு வெறுப்பு இருக்குது. எல்லா அதிகாரத்தில் எப்பயுமே இருக்கிறவங்களுக்கு இருக்கும், இவருக்கு அதிகப்படியாக இருக்குது. ஏன்னா இவர்கிட்ட இருக்க ஒரு கூடுதல் மதிப்பு என்னன்னா இவர் அங்கே பகுதி வாழ் தான், திருவள்ளூர் நகரில் தான், எங்கே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கிறார். மற்றவங்களாம் இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் பக்கத்துல இருந்து இருப்பாங்க, அங்கங்கே இருந்து இருப்பாங்க. அப்படி இருந்தும் மக்களுக்கு பயன் இல்லாமல் இருக்கிறதுனால அதை மக்களுக்கு நம்ம எடுத்து சொன்னாலே அது ஒன்று. விஜய் அவர்களால் வர முடியாது. இன்னைக்கு நாங்கள் ஒரு முந்தா நேரத்து பரப்புரைக்கு அவர் போனப்ப சாயங்காலம் அவர் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப என் பொண்ணு பள்ளிக்கூடத்து கொண்டு போய் விடுங்கன்னு மூலக்கடையில் தான் பள்ளிக்கூடம் போகிறப்ப அவர் திரும்ப வரல. அவர் வேட்புமனு பண்ணிட்டு பரப்புரைக்கு போயிட்டார். திரும்ப வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த சாலையை மூடி நெருக்கி நான் தெரியாமல் வண்டியில் உள்ள பூந்துட்டேன். எதிர்க்க 100 பேர் ஓடிடுறாங்க ரோட்டில். நான் ஒருத்தன் தான், நான் வேட்பாளருக்கு போல நான் என் பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு விட்டு வந்த பாவமாக போச்சு. கிட்ட நெருக்கிற மாதிரி அப்போ தப்பிச்சு போகிறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ அவர் எப்போ வருவார் எப்போ போவார்னு அன்னைக்கு சாயங்காலம் மாலை பரப்புரைக்கு மூலக்கடை வழியாக போனோம் அப்படின்னா 200-300 செருப்பு கிடக்கு. பார்த்தோன்னா கரூர் ஞாபகம் வந்துருச்சு. அப்போ ஒன்று அவர் ஒழுங்காக காவல்துறை மேலே இல்லை யார் மேலே திமுக மேலே எல்லார் மேலேயும் திரும்ப அதுவே சொல்லிட்டு இருந்தா என்னதான் கணக்கு? உன் கட்சிக்காரங்க இல்லை உன் ஆதரவாளர்கள் இல்லை உன் ரசிக குஞ்சிகளுக்கு அறிவுரையே சொல்ல மாட்டியா? தயவு செய்து யாரும் சாலையோரம் நிற்காதீங்கன்னு சொல்ல வேணாமா? நம்மளுக்கு 100 பேர் தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத சொல்ல வேணாமா? அப்புறம் நீ கடந்து போகிறதுக்கு எறும்பு கூட அப்படி வேகமாக ஊர்ந்து போகும் போல போய் குளத்தூர் போய் உன்னால வெளியாக்கம் போக முடியல, டி நகர் போக முடியல. உடனே போலீஸ் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இப்போ மற்ற எந்த கட்சியுமே இடையூறு கொடுக்கலையா? எல்லாம் நடந்து அவன் பரப்புரைக்கு அனுமதி வாங்கி நடத்திட்டு தானே இருக்கிறாங்க. அதனால இது ஒரு இம்மெச்சூர், ஒரு முதிர்ச்சியின்மை. இந்த ஆதரவு வாய் தவளை வாயக்காரிலும் மோசமான வாயா இருக்கு. எங்கே அடி வாங்கி சாக போறாருன்ற மாதிரி குறைகள் சொல்லலாம், தப்பு இல்லை. எப்படி உயிர் போயிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? எனக்கு அந்த செருப்பை மூலக்கடையில் சாயங்காலம் தான் போகிறேன். அவர் போயிட்டார், மதியானமே போயிட்டாரு. ஒரு 200-300 செருப்பு கிடக்கு. பள்ளிக்கூட பசங்க ஸ்கூல் யூனிஃபார்மோட விசில் ஊதுது. இதெல்லாம் ஓட்டா? ஏன் பள்ளிக்கூட பசங்களை நீ அது சும்மா என்னைக்கோ ஒரு நாள் விட்டு அறிக்கலாம் இல்லை, கடுமையாக அறிக்கை விடு. நீ பேசிட்டு இருக்கிறப்பே உன் பேச்சு தடுமாறுது, உடனே டிவிக்கேன்னு கத்துறானுங்க. அப்போ உனக்கே டிஸ்டர்பன்ஸாக இடையூறாக இருக்கிறாங்க உன் ஆட்கள். தடுமாறுதுன்னா அவன் தண்ணி போட்டு வந்திருக்கான், காலையிலே நைட்டு போட்ட தண்ணி போதை தெளியாமல் வந்துட்டான். எப்படி நாமினேஷன் ஃபைல் பண்ணோன்னு அதில் தான் தடுமாற்றமே தவிர மற்ற ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு பெரம்பூர் தொகுதியில். பொதுவாக திமுக திட்டுறது, மற்றபடி இப்போ கஞ்சா போதை, குடி போதை, இல்லை போதைகளை பெண்களுக்கானு சொல்கிறாரு. தொகுதியில் என்னென்ன பிரச்சனை? கோயில் பேரை சும்மா மக்களை சென்டிமெண்ட்டாக அடிக்கிறதுக்கு 2 கோயில் சாமி பேரை மட்டும் சொல்ல தெரியுது வெளியே. அவர் நின்றதுக்கு எதிர்புறத்தில் தான் கொடிங்கூர் குப்பை தொட்டி, ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில். அந்த கொடிங்கூர் குப்பை தொட்டியில் என்ன பிரச்சனைகள், அதை வச்சு அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்றத எடுத்து பேசணும்ல. இப்போ இந்த தொகுதியில கடந்த முறை, அதாவது 2016ஆம் ஆண்டும் நீங்க தான் நின்னதான் சொல்றீங்க. அப்பயும் பிரச்சனைகளை பத்தி பேசியிருப்பீங்க. இருந்தாலும் மக்கள் ஏன் உங்களுக்கு அப்போ ஆதரவு கொடுக்கல? அப்ப இருக்க கள சூழலும் இப்ப இருக்க கள சூழலும் நீங்க பாக்குற வித்தியாசம்? அதான் 10 வருஷம். 2016 முதல்ல நாங்கள் களம் கண்டது. 2016 சென்னையில் நாங்கள் தான் அதிகமான தலை எண்ணிக்கையில் ஓட்டு சதவீதம் வில்லிவாக்கம் அதிகமாக வாங்கினாங்க. நாங்கள் தலை கணக்கில் 3236 ஓட்டு வாங்கினோம். அப்போ முதல்ல இறங்கினப்போ
அப்போ கட்சி சீமானெல்லாம் தெரியும், மக்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த வலுவான கட்டமைப்புக்குள்ளே ஊடுருவி அடி வாங்கி மிதி வாங்கி நாங்கள் தேர்ந்து வர்றதுக்கு அது கடுமையான, அது எங்களுக்கு ஒரு பெரிய ஓட்டாக தான் இருந்துச்சு. 3236 ஓட்டு வாங்கியிருந்தோம் பெரம்பூர் தொகுதியில். இப்போ இருக்க கள சூழ்நிலை வந்து அடுத்தது 2016 தேர்தல், 2019 இடைத்தேர்தலில் நாங்கள் 9000 ஓட்டு கிட்ட, 8611 ஓட்டு, 9000 ஓட்டு கிட்ட நாங்கள் வாங்கிட்டோம். சரியா? 3000 எங்கே இருக்குது, 9000 எங்கே இருக்குது 2019 இடைத்தேர்தலில். அப்போ எங்களை காட்டில் வெற்றிவேலு 5000 ஓட்டு தான் வாங்கினார். அதிமுகலேருந்து அமமுகவுக்கு போனவர் 5000 ஓட்டு தான் வாங்கினார். அவரை கிட்ட நாங்கள் அதிகமாக வாங்கினோம். அது ஒன்று. அடுத்தது 2021 20,000 வாக்கு. சரியா? அடுத்தது 2024 அது 21,000 22,000 வந்து நிற்கிது. அப்போ 25,000 வாக்குன்னு வச்சுப்போம் முன்ன பின்னு வச்சோம்னா. ஆனா இருந்தாலுமே வந்து அந்த பகுதியில 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஏடிஎம்கே தான் வந்து இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அதோட கூட்டணியான பாமகவுடைய வேட்பாளர் தான் அங்க திலகபாமா அவங்க வந்து நிக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இவங்க நிக்கிறதுனால ஒரு ஈஸியான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஈஸின்னு சொல்றதை காட்டிலும், அப்படி நம்ம எளிதா வார்த்தையை விடுறதை காட்டிலும், மண்ணின் மைந்தர்கள் இல்லை களத்தில் நிற்கிறவங்க வீடு அங்கே உள்ளதுன்னு பார்த்தா இப்போ ஆர்டி சேகர் திமுக அவர் இருக்கிறாரு, அவர் எதுவும் செயலன்றதை சொல்கிறோம். நான் ஒருத்தன், அவ்வளோதான். மற்றபடி இது திலகபாமா அவங்க வீடு எங்கே எந்த ஊருன்றது நம்ம இது தான் கண்டறியணும். விஜய் அவர்கள் பணி ஊரை விட்டு வெளியே வந்தாலும் அப்படியே வந்தாலும் பல உயிரிழப்புகள் தான் ஏற்படும். அப்ப களசூழல் வந்து டிஎம்கே என்டிகே அப்படின்னு மாறும் பெரம்பூர் தொகுதி. ஆமா 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 மாறும். ஆனா வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேருக்கு தான் போட்டி. இந்த மாதிரி வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் அது அப்படி எப்படி நான் அவர் எதை நம்புறாருன்னா, ஒன்றும் இல்லை, முந்தானத்து பரப்புரைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை எல்கேஜியோ யூகேஜியோ தான் படிப்பான் போல. அவங்க அக்கா 1வது 2வது தான் படிக்கும். துண்டு பிரசுரத்தை கொடுத்தோன்னு அவன் கசக்கிறான். அவங்க அக்கா ஏய் கிளிக்காத அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு. நான் கிட்ட போயிட்டு இந்த துண்டுலாம் போட்டுக்கிறேன், கிட்ட போயிட்டு ஏன்பா கிளிக்கிறோன்னு, லூசு ஸ்டாலின் லூசு ஸ்டாலின் லூசுண்ணா. நான் திரும்ப புரியுதுன்னு கேட்டேன். சொல்லிட்டு நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு பச்சை புள்ள வாயிலிருந்து வருது விஜய் கெத்து. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில அவங்ககிட்ட போய் பச்சை பிள்ளைகிட்ட. இன்னொரு குழந்தை சோறு ஊட்டிட்டு இருக்க ஒரு அம்மா, அவங்ககிட்ட போயிட்டு நாங்கள் விவசாய சின்னத்தை துண்டு பிரசுரி யார் தெரியுமாப்பா, நாங்கள் அண்ணன் சீமான் படத்தையோ தலைவர் படத்தையோ காட்டலை, இந்த விவசாய சின்னத்தை காமிச்சா விஜய்ந்து. பாப்பா இது விஜய் கிடையாது, விவசாயி ஃபார்மர், உன் இங்கிலீஷ் புக்கில் வரும் இல்லை சயின்ஸ் புக்கில் வரும்னு சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு. நாங்கள் ஓட்டு அரசியல் பண்ண வரல, பிள்ளைங்களோட மனசை வந்து நம்ம புரிய வைக்கிறோம். அப்படின்றப்ப பெண்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்குறப்ப கம்முன்னு இருக்கிறாங்க, திருடன் கையில் தேல் கொட்டின மாதிரி. இல்லைனா வந்து ஒரு கடையில் இருக்கிறவங்க ஏற்கனவே விசில்னு எங்கேயாவது ஓட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட பேசுகிறப்ப உங்களுக்கு எம்எல்ஏனா பேசணும், பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கணும், தீர்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்லை கையை காட்டிட்டு போகணும், அவங்க வீட்டுக்கு வாசலுக்கு நம்ம போய் நிற்கணும், தேடு காக்கணும், செத்தாலும் வர மாட்டாங்கன்னா அவங்களுக்கு போடுங்க. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே விவாதம் பண்ண முடியாது, ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. நாங்களாம் அந்த இதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையே அப்படி இருக்குது. குழந்தையோட மூளை வளர்ச்சி எவ்வளோ கம்மியோ, ஒரு குழந்தையோட பக்குவம் கம்மியோ, அந்த பக்குவம் தான் எல்லாருக்கும் அந்த மற்றவங்களுக்கு அந்த சொன்ன மாதிரி அந்த ஆச்சரியக்குரிய ஏதோ ஒரு குறி, அந்த குறி அவங்க பேரை சொல்றது கூட கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் இப்போ பாதிக்கப்பட்டு. அப்போ வந்து என்டிகே வந்து இந்த தடவை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரம்பூர் தொகுதியில் அதிகம் இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து வீடு வீடாக போகிறப்ப பேச வேண்டியது இருக்குது. தொண்டை தண்ணி போனாலும் பரவாயில்லன்னு நம்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கான காரணம், ஆர்டி சேகர் அண்ணன் லோக்கலில் இருந்தால் அவரால் வர முடியல, போக முடியல, பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியல. உங்களுக்கு எம்எல்ஏனா பார்க்கணும், கொல்லணும், பேசணும், பழகணும், பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மற்றவங்க மாதிரி விஐபி மாதிரி காரில் கையை காட்டிட்டு போகிற ஆள் நாங்கள் கிடையாதுன்னு இதை எடுத்து சொல்கிறோம். இதை சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால் வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கும் நம்புகிறோம். சார், இப்போ சார் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க பெரம்பூர் தொகுதியிலேயே வந்து இப்போ வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நாம் தமிழருக்கு தான் இருக்குது. ஏன்னா டிஎம்கே ஆல்ரெடி வந்து அந்த எம்எல்ஏ மீது அதிருப்தியில தான் இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்லைம்மா, நாம் தமிழர் வந்து இந்த தடவை வந்து டெபாசிட் வாங்கிடுவாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. என்ன காரணம்னா, இவர் வாங்கின ஓட்டு 3000 சொச்ச ஓட்டு வாங்கினார். 2016 வந்து நிற்கும் போது 3000 சொச்சம், 2000 பை எலெக்ஷனில் நிற்கும் போது 9000 சொச்ச ஓட்டு வந்தது. அதே 21 நிற்கும் போது 12,000 வந்தது, 20,000 வந்திருக்கு. 20,000 எப்போ வந்திருக்கு? 21 வந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 22,000 வாங்கியிருக்காங்க. அவர் ஸ்டெபிளாக இருக்கு. 21, 22 ஒரு ஏறிக்கிட்டே தான் வருது. ஆகையினால இப்போ ஒரு 5,000 ஓட்டோ 10,000 ஓட்டோ அதிகமாக வரலாம். அப்படி வந்தால் கூட டெபாசிட் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவர் வெற்றி வாய்ப்பே அவருக்கு சாதகமா இருக்கு. இல்லை வெற்றி வாய்ப்பு இல்லை, அதாவது வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா இவர் வந்து பணம் படைச்சவர் இல்லை, இவர் சாதாரண ஒரு ஆர்கனைசரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இப்போ சீமான் அவர்கள் வந்து இவரை கேண்டிடேட் அலௌன்ஸ் பண்ணதுனால அந்த வேலையும் ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழல். ஆகையினால இவர் தன்னை பார்த்துக்கிறதே கஷ்டம்.
ஆகையினால யாருக்கும் இவருக்கு பொருளாதார செலவு பண்ண இயலாது. இவர் கூட தொண்டர்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கறது கூட முடியாது. ஏன்னா அவங்க டீ வாங்கி கொடுத்தா இவர் குடிச்சுப்பாரு. புரியுதா? அந்த களச்சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. இல்ல அவங்க இல்ல அவர் கட்சிக்காரங்க எல்லாம் பொருளாதார ரீதியா வந்து பின்தங்கி இருக்காரு, அதனால ஜெயிக்க முடியாதுன்னு இல்ல சொல்லுவாருங்களா? இல்ல இல்ல திமுக இப்ப அங்க காசு கொடுத்து ஜெயிச்சிரும்னு எப்படி சொல்லுவாருங்களா? திமுக காசு கொடுக்குதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பரப்புரைக்கு வந்த ஆட்கள் கூட இவங்க ஆட்கள் தான் பரப்புரைக்கு வருவாங்க. இவங்க இவர் ஏற்கனவே இவர் வந்து கொஞ்சம் சீனியர் ஹேண்ட் இன் இது அந்த கட்சியில வந்து இவர் சீனியர் ஆரம்ப காலத்துல இருந்து வர்றாரு. ரெண்டாவது இவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டேன்னா இவர் கிறிஸ்துவர். இந்த கிறிஸ்துவர் வந்து இவர் புரோட்டஸ்டாண்ட்னு நினைக்கிறேன், கேத்தலிக்கு. விஜயும் கேத்தலிக்கு தான். விஜயும் கேத்தலிக்கு, இவங்களும் கேத்தலிக்ஸ். பட் கேத்தலிக்ஸ் ஓட்டு அங்கே ரொம்ப கம்மி. அங்கே வந்து புரோட்டஸ்டாண்டும் இப்போ இவங்களும் தான் இருக்காங்க, அல்லலோயாவும் தான் இருக்காங்க. புரோட்டஸ்டாண்ட் அவன் விஜய் நிற்கிறது வந்து புரோட்டஸ்டாண்ட இதை கேத்தலிக்ஸை திட்டம் போட்டு தான் அங்கே அவர் நிற்கிறாரு. ஆனால் கேத்தலிக்ஸ் அங்கே மிஞ்சி போனால் ஒரு 5000 ஓட்டு 10,000 ஓட்டு இருந்தாலே பெரிய விஷயம். அதுக்கு மேலே கேத்தலிக்ஸ் அங்கே இல்லை எனக்கு தெரியும். இல்லை அந்த தொகுதியில் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் எம்பி நார்த்து சென்னை எம்பிக்கு நான் எங்கள் கட்சி இருக்கும்போது நான் நிப்பாட்டி போய் பார்த்து எல்லாத்தையும் பண்ணேன். நிறைய சர்ச் இருக்குமா, 3 தெருவுக்கு 4 தெருவுக்கு ஒரு சர்ச் இருக்குமா. ஆனால் எல்லா சர்ச்சுமே வந்து பாவர்ட்டி பீப்புள்னா யாரு? ஆந்திராவிலேருந்து வந்த ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அதில் இருப்பாங்க. அதில் இருக்கவங்க மேக்சிமம் தெலுங்கு பீப்புள் இருக்காங்க. அந்த தெலுங்கு பீப்புளெலாம் என் கூட இருக்கவங்க தான், இன்றைக்கே என் கூட தான் இருக்காங்க. சரியா? இன்றைக்கி நான் ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டினேன்னா தாராளமாக இன்றைக்கி ஒரு 50,000-60,000 ஓட்டு வாங்குற அளவுக்கு எனக்கு அங்கே இவர் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. இல்லை ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன்ல. அதுக்கு இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க கிட்டத்தட்ட 2,22,000 வாக்குகள் கிட்ட இந்த பெரம்பூர் தொகுதியில இருக்கு. அதுல இளைஞர்களுடைய வாக்கு வந்து கிட்டத்தட்ட 70,000 வாக்கு இருக்கு. 70,000 வாக்குன்னு எந்த கணக்கை வச்சு ஒரு கருத்து கருத்து அப்படி பார்த்தா நாம் தமிழர் இருமா நீ சொல்றத கேளுமா. டிவிகேக்கு வந்து இளைஞர்களோட சப்போர்ட் இருக்கிறது. அப்ப டிஎம்கே அடி வாங்குது இல்லையா? ஒரு விஷயம் சும்மா இந்த 70,000 எந்த லூஸ் பையில மேடையில பேசுனதை வச்சுக்கிட்டு நீ பேசாத. எந்த கருத்து கணிப்புங்கிறது வீடு வீடா போய் எத்தனை வயசு பையன் இருக்கான்னு யாரு கருத்து கணிப்பு பண்ணா? செய்தி சேனல்கள் செய்தி சேனல்காரன் போனானா? வீடு வீடா போனானா? மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. நீ அதெல்லாம் கண்மூடித்தனமா இவங்க பேசுவாங்கம்மா. நீ வந்து அங்க இருக்க சர்ச்சு கிட்டத்தட்ட அந்த பெரம்பலூர் தொகுதியில மாத்திரம் 32 சர்ச்சு என்னமோ இருக்குமா. நான் கணக்கு எடுத்து வச்சிருக்கேம்மா. இந்த 32 சர்ச்சிலையும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம்னா 32 கோயிலுக்கும் 32 ஆளை நியமிச்சு விட்டு அங்க இருக்கவங்கள்ட்ட பேசினாலே அந்த ஃபாதர்கிட்ட ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டிருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டரை எடுத்தாலே போதும். கிட்டத்தட்ட 1.5% மக்கள் வந்து கிறிஸ்துவ மக்கள் அங்கே இருக்காங்க. 1.5 ஓட்டு அங்கே இருக்கு. அந்த ஓட்டுல யாரு வந்து இளைஞர்கள்ங்கிறதும் அங்கே பதிவு பண்ணுவாங்களே, பிறந்த பிள்ளைகள்லாம். அப்படியெல்லாம் அதையெல்லாம் எடுத்து பார்க்கணும். அப்படி எடுத்து பார்த்தா தான் அதில் வந்து இருக்க முடியும். புரியுதா? சும்மா கண்மூடித்தனமா பண்ணக்கூடாது. ரெண்டாவது இவருக்கு வந்து அப்படி இருந்தாலும் டிஎம்கே மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்களே காலங்களமா. டிஎம்கே மேல அதிருப்திங்கிறது இவர் சொல்றாரு. அந்த கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி மக்களை வந்து சரியா பார்க்கல வைக்கல. இப்ப எங்க திமுக ஆட்சி நாங்க இருக்கோம், நாங்க என்னதான் பணத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் எங்களை ஆஹாஹான்னு எல்லாருமே கைதட்டி சிரிக்க இது பண்றாங்களா? இல்ல ஆதரிக்கல. இல்ல எங்க ஆதரிக்கிற மக்களும் ஒரு குரூப் இருப்பாங்க. புரியுதா? என்ன குரூப்னு அவரே சொல்லிட்டாரு. சரியா? ஆகையினால இப்ப இந்த கிறிஸ்துவ ஓட்டு இருக்கு பாரு, கேத்தலிக்ஸ் வேணா அவன் போடலாம். அவன் வந்து விஜய் என்ன போடுறான்? இப்ப ஜோசப் விஜய்னு போடுறான். இதுக்கு முன்னாடி என்ன போட்டான்? விஜய்னு போட்டான். இப்ப ஜோசப் விஜய்னு போடுறான். அப்படி இதே மாதிரி திருச்சிலையும் அதே மாதிரி தான். அதுவும் கிறிஸ்துவர் நிறைந்த பகுதி தான். சரியா? அங்க வந்து கேத்தலிக்ஸ் நிறைய இருக்காங்க அந்த தொகுதியில. ஆகையினால இவருக்கு வந்து ஓட்டு வாங்குவாரு. ஏதோ ஒரு 40,000 50,000 ஓட்டு வாங்குவாரு. இவர் வந்து குறைஞ்சபட்சம் எப்படி ஒரு 30,000 ஓட்டு இவர் வாங்கிடுவாரு. இவர் ஒரு 30,000. பயங்கரமா தேர்தல் கணிப்புல நாம் தமிழர் கட்சி 2வது இடம் பிடிக்க மாட்டாங்க. 2வது இடம் பிடிக்கிறது சத்யபாமா தான் பிடிக்கும். சத்யபாமாவை இலவச இடப்படாத. அது அதிமுகவுடைய ஆதரவுல நிக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த தொகுதியில வந்து பாட்டாளி மக்கள் வன்னியர்கள் நிறைந்த தொகுதி தான். வன்னியர்கள் அந்த தொகுதியில வன்னியர்கள் இருக்காங்க, வன்னிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, வன்னியர்கள் இருக்காங்க. சரியா?
அதனால அதுக்காகத்தான் அந்த அம்மா சத்யபாமாவை அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. சத்யபாமா இந்த இதை ஊரை சேர்ந்தது இல்லை, இருந்தாலும் கட்சி பார்க்குறாங்கல்ல, அன்புமணியை பார்க்குறாங்க, மாம்பழ சின்னத்தை பார்க்குறாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு 2வது இடம் வர்றதுக்கு அதுக்கு தான் சான்ஸே தவிர 2வது இடத்துக்கு விஜய், 3வது இடத்துக்கு விஜயும், 4வது இடத்துக்கு வருவாங்க. இப்படி வச்சுக்கலாங்க. ஒருவேளை ஏடிஎம்கே அங்க ஜெயிக்கலாம், என்டிகே செகண்ட் பிளேஸுக்கு வரலாம், டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு எனக்கு தெரியும்டா. நான் தான் சொல்றேனே, இங்க பாருமா, இங்க பாரு, நான் சொன்னது இதுவரை ஃபெயிலியர் ஆகாது. நீங்க உங்களுக்கு தெரியலாம், நான் இவர் எங்க போறாரு வர்றாரு, ஏதோ பாக்குறாரு, பேசுறாரு, போன்ல தான் பேசிக்கிறாரு, இவருக்கு என்ன அது இருக்குன்னு நீ நினைக்கலாம். ஆனா நான் வீட்டுல போய் படுத்தா ராத்திரி எல்லாம் தூங்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வரல ஜென்ரலாவே. ஆகையினால எல்லாத்தோடையும் நான் கான்டாக்ட்ஸும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கக்கூடிய ஃபாதர்கள்ட்ட எல்லாம் பேசிட்டேன். ஆனா அந்த ஃபாதர்கள் எல்லாம் என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, இந்த முறை நம்ம திமுகவுக்கு தான் நம்ம ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி அவங்க சபையிலேயே பேசி முடிவெடுத்துட்டாங்க. அங்கே கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு ஒரு 5000 6000 ஓட்டு இருக்கு. அந்த முஸ்லீமுடைய அந்த தர்காலையும் அவங்க பள்ளிவாசல்லையும் அவங்களும் நம்ம இந்த முறை திமுகவுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும்னு அவங்களும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிறிஸ்துவர்கள் ஓட்டு, அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம் ஓட்டு, இது சாலிட் ஓட்டு, அதுக்கப்புறம் எங்க கட்சிக்காரவங்க ஓட்டு. அப்ப நாங்க கேண்டிடேட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உதயசூரியன் அதெல்லாம் இங்க பாரு, கண்ணை திறக்கிறதெல்லாம் ஒன்ன மாதிரி பொடுசுகதான், சரியா? பெருசுங்கெல்லாம் திறக்க மாட்டோம். நண்டு சிண்டு எல்லாம் இருக்குல்ல, இந்த 18 வயசு புதுசா வந்திருக்குல்ல, புதுசா இப்ப ஓட்டு இந்த வருஷம் ஓட்டு போடுது பாரு, இதுல ஒரு 50 விழுக்காடு விஜய்க்கு போகும். அதுல ஒரு 10-15 விழுக்காடு இவருக்கு வரும். ஏன்னா இவருக்கு விஜய் பேச்சு யாரும் விரும்பல. ஆனா சீமானுடைய பேச்சை எல்லாரும் லைக் பண்றாங்க. 2வது இவருடைய ஒரு சாதாரண ஒரு மனிதரு, இவரு கேண்டிடேட்டா இருக்காரு அப்படின்னு இவரையும் விரும்புறாங்க. சார், அதுதான் நாம் தமிழர் ஜெயிக்குமே. நாம் தமிழர் மனசு ஏற்காது, பெருசுங்க மாற மாட்டாங்க, இந்த பெருசு மாற மாட்டாங்க. நாம் தமிழர் ஜெயிக்கலாமா? பின்ன முடியாதுமா. நீங்களே சொல்லிட்டீங்க, சீமான் அவர்களுடைய பேச்சை இல்ல, ஐயா ஒரு கணக்கு சொல்றாரு. அந்த கணக்குக்கு நான் அப்படி ஈடா சொல்றேன் ஒண்ணு. இப்போ நாளைக்கு நாங்க தேர்தல் ஆணையத்தில் ஒருத்தர் மேல, இவங்க சொந்தக்காரர் மேல ஒரு புகார் கொடுக்க போறோம். அங்க இருக்க ஒரு ஃபாதர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, விஜய் போலி கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துட்டார். சார்லஸ் குமார்ன்றவர் இவங்க சொந்தக்காரர் அப்படின்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த திராவிடம் இத்து போனவங்க என்ன பண்ணிட்டாரு, பேட்டி கொடுத்துட்டார். பேட்டி கொடுத்துட்டு நாங்களாம் கிறிஸ்தவர்கள்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம். இது யாரோட வேலை? ஒரு மத வழிபாட்டு தளத்தில் நீ உன் கருத்தை தெரிவிக்கலாம், இல்லை ஏதாவது மக்கள் மத்தியில் போய் ஆர்டி சேகர் வீட்டுக்கு போய் நீ ஓட்டு கேட்குற, இல்லை அவங்க உங்கள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க, வெளியில் ஒரு இடத்துல நீ ஓட்டு கேட்கலாம், தப்பு இல்லை, நீனும் ஒரு குடிமகன்னு விட்டுறலாம். சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த உடுப்பு அங்கி போட்டுக்கிட்டு இந்த கலைஞர் டிவி, சன் டிவி இவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிறாரு. அவர் மேலே நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம். அது விஜய் மேலே சொன்னாரோ இல்லை யார் மேலே சொன்னாரோ போடும். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் தீர்ப்பு இடுறதுக்கு அது கிறிஸ்தவத்துலேயும் சரி, எந்த ஒரு மதத்துலேயும் சரி வாய்ப்பே இல்லை. நான் உங்களை கொச்சப்படுத்துறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. இப்போ நானும் கிறிஸ்டின், நீங்களும் கிறிஸ்டின், நீ முஸ்லீமே கிடையாது, நீ உண்மையான முஸ்லீமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. யார் தீர்ப்பு எழுதணும்? நீ முஸ்லீம்னு கிறிஸ்டின்னா நீ ஒரு கடவுளை நம்புற, அவங்க தான் எழுதணும்னு ஒரு முடிவு இருக்குது, கடவுள் தான் தீர்ப்பு எழுதணும்னு. இதை சொல்கிறதுக்கு இவர் யார்? அந்த சார்லஸ் குமார் ஃபாதர் மீது கொலை முயற்சி வழக்கில் சிறையில் இருந்தவர். அவர் கிறிஸ்டினா? இவங்க சொந்தக்காரர். அடுத்தது அவர் வண்ணாரப்பேட்டையில் சாமியாராக ஃபாதராக இருக்கிறப்ப திருட்டு வழக்கில் திருச்சபையால் இடைநீக்கம் செய்யப்பட்டவர். அப்போ இதெல்லாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு சர்ச்சோட முடிஞ்சிடும், நம்ம விட்டுறலான்னு பார்த்தா அவரை நம்ம உத்தம புருஷர் மாதிரி நின்றுக்கிட்டு அவன் போலி கிறிஸ்டின்னு, நாங்களாம் காலங்காலமாக திமுக அப்படின்னு சொல்கிறது இப்போ நான் கேட்குறேன். குட் ஃப்ரைடே, இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி. புனித வெள்ளினா இயேசுநாதரை படுகொலை செய்யப்பட்ட நாள். அந்த படுகொலை இன்னைக்கு நேற்று மகாவீர் ஜெயந்தி, மதுக்கடைகள் விடுமுறை. யாரு? இந்த திராவிட பொல்லாதவங்க மகாவீர் ஜெயந்திக்கு மதுக்கடை விடுமுறை. இங்கே வாங்குற அலேலியா ஓட்டுக்கு இவங்க காலங்காலமாக குட் ஃப்ரைடேக்கு ஒரு நாள் விடுமுறை விடு, அந்த ஒரு துக்க நாளை அனுசரிக்கிறதுக்கு விடுமுறை விடுன்னு கேட்குறாங்க. இந்த திமுக அவங்கள பொருட்டாவே மதிக்கலை. அப்போ இந்த குட் ஃப்ரைடே இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வரப்போகுது. அந்த சார்லஸ் குமார் கோயிலில் உள்ள எங்கள் கட்சிக்காரங்க ஆதரவாளர்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு குட் ஃப்ரைடே, ஒரு புனித வெள்ளிக்கு விடுமுறை மதுக்கடையை ஒரு நாள் மூட இந்த தைரியம் இல்லாத, நம்மளை மதிக்காத, இழிவாக நினைக்கிற திமுகவுக்கு எப்படிதான் நீ கோயிலில் உட்காந்து திமுகவுக்கு ஓட்டு கேட்கலான்னு இன்னைக்கு கேட்க போகிறோம். நாளைக்கு போய் நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்க போகிறோம். இந்த தேவையில்லாத, ஆனால் இவங்க சொல்கிறது புரியுது. ஒரு லாபி சொன்னார் பாருங்க, அங்கே இருக்க சர்ச்சஸில் எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, தவறு சொல்லலை. அவங்களுக்கும் நம்ம பைபிள் ரீதியாக கொண்டு போய் நமக்கு வசனங்களை எடுத்து வைக்கிறப்ப ஆந்திரா தெலுங்கன் தான் ஆளணும், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு பைபிள், அவன் இனத்தாரன் தான் ஆளணும்னு இருக்கு, பைபிளில் இருக்கு. இணை சட்டம் உபாகம்னுவாங்க.
தன் இனத்தான் ஒருவனே அரசனாக்குவாய் அந்நியனே அரசனாக்காதேன்னு பைபிள்ல இருக்கு. அந்த வசனத்தை சொல்றப்ப என்ன ஆகணும், ஆந்திரால இருக்க தமிழன் தெலுங்கனுக்கு தான் ஓட்டு போடணும், இங்க இருக்க தெலுங்கன் தமிழனுக்கு தான் ஓட்டு போடணும். புரியுதா உங்களுக்கு? அது எல்லாருக்கும் நாங்க அதுதான் பைபிள்லயே குறிப்பிட்டிருக்கு. அப்ப அதை நாங்க எடுத்து சொல்றப்ப அவன் எந்த ஊருக்கான ஆந்திராக்கான இருந்தாலும் எவனா இருந்தாலும் அவன் பைபிளை படிக்கிறான் அப்படின்னா உண்மையான கிறிஸ்துவம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். பைபிளோட வரலாறே வந்து தொடக்க நூலில் வந்து ஆடை படிச்சு மாடை படிச்சு கோழியை படிச்சு எல்லாம் மனிதர்களோட தான் ஒப்படைத்தேன்னு இவங்கெல்லாம் கேவலமா பேசுவாங்க. இதுக்கெல்லாம் மாணவர் நடத்தினவங்க யாரு? நாங்க தான். அப்ப அனைத்தையும் படித்து மனிதருக்கு தான் பொறுப்புன்றப்ப அந்த பொறுப்பை எடுத்து செயல்படுத்த போறது யாரு? நாங்க தான். இதை பத்திலாம் இது பேசவே மாட்டாங்க. இவங்க வெறும் அந்த மத ஜாதி அந்த அடிப்படையில இவங்க ஆட்களை வச்சுக்கிட்டு சேட்டை கொடுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா ஆதிசேகர் அண்ணன் அதுக்கு சரிப்பட்டு வருவாரான்னு தெரியல. ஆதிசேகர் கிறிஸ்தவர் இல்ல, ஆனா அவரு மதிக்கல யாரையும், அதனால அவருக்கு ஓட்டு வராது. அவரு தமிழனும் கிடையாது, இவங்க ஆளுங்க தான் நினைக்கிறேன். அதெல்லாம் தமிழெல்லாம் கிடையாது, ஆதிசேகர் தமிழும் கிடையாது. ஆகையினால எல்லாம் இவங்க ஆளுங்க லாபி, பயங்கரமான லாபி. சும்மா இரியா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வந்தா போதுமா? என்ன வேணாலும் பண்ணட்டும், சரியா? வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படி போய் தலையை காட்டிட்டு ஒவ்வொரு சர்ச்சா போய் தலையை காட்டிட்டு வந்தாலே மக்கள் அவங்களுக்கு நாயினாவும் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தெம்பு வந்துடும். புரியுதா? அந்த யோசனாவில் தான், சரியா? ஏன் போலி விஜய் வந்து போலின்னு சொன்னாங்கன்னா அதையும் கேட்டு சொல்ல முடியாது. இல்ல சொல்ல முடியாதுங்கிறது ஒரு எப்படி வருது? அவன் தனி மனிதத்தை எப்படிங்க பேச முடியும்? பாருங்க, திருட்டு பையன். எந்த சர்ச்சில் அவருக்கு ஞானஸ்தானம் செய்து வைக்கப்பட்டது? அது அவர் சொல்லட்டுங்க. எவன் சொல்லணும்? நான் கேக்குறேன். அவங்க அப்ப இந்து, அவங்க அம்மா வந்து இந்துவா தான் வந்தது இங்க. அதாவது தம்பி இருக்காங்க, அவங்க 2 பேரும் லயோலா காலேஜ்ல ஆட்டையை போடுறதுக்கோசரம் லயோலா காலேஜுக்கு போனாங்க. லயோலா காலேஜ்ல போய் ஆட்டையை போட்டுக்கிட்டு கிறிஸ்தவத்துக்கு மாறினா தான் அங்க முடியும்னு சொன்ன உடனே அங்க ஒரு ஃபாதரை பிடிச்சு அவங்க அந்த ஃபாதருக்கு ஒரு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவர் மூலியமா அந்த கிறிஸ்துவத்தை அவங்க மாத்திக்கிட்டாங்க. யாரு? இவனோட மாமிங்களும் அவங்க அம்மாவும் மாறிக்கிடுச்சு. அவ்வளவுதான். அவர் தமிழர், அவங்க அப்பா தமிழர், இவங்க அம்மா இவங்க சொந்தக்காரர். அதுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலையே, இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் சொல்றேன், இவன் தெலுங்கன் தான். யாரு தெலுங்க? விஜயும் தெலுங்கன் தான், டூப்ளிகேட் கிறிஸ்தவன் தான். இடையில வந்து கன்வெர்டட் கிறிஸ்டின் தான் அவன், ஒரிஜினல் கிறிஸ்டின் கிடையாது. இவங்கிற மாதிரி காலங்காலமா கிறிஸ்டின். இவங்களும் வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் தான் இங்க கிறிஸ்தவம். எப்ப பிரிட்டிஷ்காரன் இங்க வந்தானோ அதுக்கப்புறம் தானே கிறிஸ்தவமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏது இங்க கிறிஸ்தவம்? ஆகையினால இவங்க முன்னாடி வந்தாங்க, அவன் பின்னாடி வந்தான். அதனால அவன் போலின்னு சொல்றதுக்கு அந்த ஒரு ஃபாதர் சொன்னார்ல, அது தனி மனித நம்பிக்கை. அவன் கிறிஸ்துவனா இருக்கிறான், குள்ளா போடுறான், என்ன வேணா பண்ணிட்டு போறான். அவனை வந்து ஒருத்தரை பார்த்து நீ போலின்னு சொல்றதுக்கு அவரு வந்து எப்படி இருக்கு? இவங்களுக்கு தீர்மானம் போட்டுட்டாங்கம்மா. தீர்மானம் போடல, அதெல்லாம் இல்ல. தீர்மானம் 2-3 திருட்டு போல தான் இருக்கிறாங்க. ஆதரவாளர் இது தீர்மானம்னா புக்ல எல்லாம் எழுத முடியாது. புக்ல எழுத முடியாது. எல்லாத்தையும் கூப்பிட்டு பைபிள் மேல சத்தியம் வாங்கியாச்சு. பைபிள் மேல சத்தியம் வாங்கியாச்சு. நீங்க வாங்கினால தெரியாது, வாங்கின 2-3 பேர் தான் போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்ப ரம்ஜான் வந்துச்சா, ரமலான் தொழுகை ஒரு வாரம் நாங்கள் பரப்புரைக்கு ஒரு மசூதிக்கு ஒரு பள்ளிவாசலுக்காக போனோம். இப்போ கிறிஸ்தவர்கள் இப்போ குட் ஃப்ரைடே வருது. இந்த ஒரு காரணத்துக்கு பதில் சொல்லிட்டு இவங்க எப்படி முகரக்கட்டையை காட்டுவாங்க? குட் ஃப்ரைடேக்கு புனித வெள்ளிக்கு ஒரு மதுக்கடை மூட துப்பு இல்லாதவங்க. கவர்மெண்ட் லீவ் தானையா? இல்ல, எங்க சொன்னா கவர்மெண்ட் லீவ்? வைன் ஷாப் லீவ் கிடையாது. கவர்மெண்ட் லீவ், வைன் ஷாப் லீவ் கிடையாது. வைன் ஷாப்புக்கு எதுக்கு லீவ் விடணும்? அப்ப மகாவீர் ஜெயந்திக்கு அப்ப உங்க ஆளுக்கு பூரா தண்ணி அடிக்கிற ஆளுகளா இருக்காங்க. மகாவீர் ஜெயந்திக்கு விட்டீங்க? நான் என்ன சொல்றேன், உங்க ஆளுக்கு பூரா தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கிறாங்களா? மகாவீர் ஜெயந்திக்கு ஆடு மாடு கூட வெட்டக்கூடாது, அது தெரியுமா? அப்ப ஒரு மகாவீரர் ஜெயந்திங்கிறது அவரு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆமா எங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர். அப்புறம் அவரு வந்து அவங்க மதம் வந்து அப்படி சார். உங்க மதம் வந்து குட் ஃப்ரைடே ஆகட்டும், அது துக்க நாள் அனுசரிக்கிறதுக்கு மதுக்கடையை மூடுங்க. என்ன உங்களுக்கு மதுக்கடையை மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தேவைப்பட்டா மது ஏங்க மது பிரியல மதுக்கடையை இவரு சொல்லிட்டு போகுது. இங்க பாருமா, இவர் தெரியாம பேசுறாருமா. எப்ப வந்து தேர்தல் ஆணையம் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டு போன வருஷம் என்னங்க பண்ணீங்க? போன வருஷம் பண்ணணும். இந்த வருஷம் நாங்க மூடணும்னு நினைச்சிட்டு. அப்ப உங்களுக்கு தேர்தல் கமிஷன் இந்த குரூப் எல்லாமே நம்ம ஜாதிக்காரங்க. சென்னை மறை மாவட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மறை மாவட்டம். மறை மாவட்டம்னா இந்த கிறிஸ்டியன் மாவட்டம் குரூப். அந்த சென்னை மறை மாவட்டத்துல இவங்க ஆளுங்க 90% இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மானாம்பதி, கண்டிகை,
இப்போ பன்னூர், கீழச்சேரி, மொளச்சூர்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படின்னா அந்த மக்கள் எப்படி வந்தாங்கன்னா அங்கே தெலுங்கு மக்கள் அதிகம், கிறிஸ்தவர்கள் அதிகம் நாயுடுல. அவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னா செகந்திராபாத், ஹைதராபாத்தில் வறுமைகள் அதிகமாக இருக்கிறப்ப அன்னைக்கு கிறிஸ்துவ மிஷினரிகள்னா விடை ஊழியர்கள்னுவாங்க. ஒரு நிலத்திலேருந்து விடை பெற்று இன்னொரு நிலத்துல போய் ஊழியர் செய்கிறவங்க, இங்கேருந்து ஆப்பிரிக்கா போகிறவங்க, அமெரிக்காலேருந்து இங்கே வரவங்க. இப்போ எங்கள் வேசர்பாடி உருவானது இத்தாலியிலேருந்து வந்த ஒரு கிறிஸ்துவ மிஷினரி மந்தவணி, ஃபாதர் மந்தவணியால் எங்கள் பகுதி உருவாச்சு. அதுபோல் ஆந்திராவில் இப்போ ஊழியம் செய்ய போன கிறிஸ்துவ மிஷினரிகள் வெளியில் வந்தவங்க இங்கே வலிமையாக செழுமையாக இங்கே இடம் இருக்குன்னு சொல்லி இங்கே கூட்டு வந்து செட்டில் பண்ண மக்கள் நல்லா இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கருணாநிதி குடும்பத்தோட தெலுங்கு குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு, எல்லாரும் கிடையாது பெரும்பான்மை, இந்த குருவானவர்கள் 100%, 90% பேர் இவங்க ஆளுங்க சென்னை மறை மாவட்டத்தில் இருக்கிறதுனால, சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கிறதுனால, கருணாநிதி குடும்பம் தொடர்ந்து கோல் வச்சு இருக்கிறதுனால இவங்க திமுரு கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நம்ம வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், இவங்க வந்து இந்த திமுறா கொழுப்பு அடுத்து செய்றாங்க. அந்த நம்பிக்கையில தான் ஐயா எல்லாம் எங்க ஆளு எல்லாம் பைபிள் மேல சத்தியம் பண்றான்னு படம் ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா வந்து நடக்காத காரியம். நம்ம இப்ப கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நீ இவ்வளவு பேசுறாங்களே, ஜோசப் விஜய் அதை கிளப்பி விட்டான் அந்த ஆள், சரி கிளப்பி விட்டு நல்லதுதான் போங்க. எத்தனை சீட்டு திமுக கொடுத்துருக்கு, விஜய் கொடுத்துருக்கிறாரு, நாம் தமிழர் கொடுத்துருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். குறைஞ்சது 10-15க்கு மேல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே நாங்க 38 பேருக்கு கொடுத்துருக்கோங்க. 38 கிறிஸ்தவர் யார் யாருன்னு பேர் ஸ்டாலின் கிறிஸ்டின். ஆமா அவரு கிறிஸ்டின், அவர் அல்லலோயா. ஆமா சேகர் பாபு அல்லேலியா. அந்த மாதிரி இவங்க ஏமாத்துற வேலை தான். என்ன அதனால உண்மையால தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் விவிலியத்தின்படியோ இல்ல அவங்க இந்துவா இருந்தாலும் பாட்டி சேகரனும் போல ஆளா இருந்தாலும் மக்களுக்கு என்ன சேவை செய்யறோம். இப்ப இந்த பந்த கலைப்பூட்டது விஜயா இருந்தாலும் இப்ப இந்த இவங்க ஆளு ஃபாதர் ஒருத்தன் சும்மா இல்லாம வம்புக்கு வரான். இப்ப இந்த மேட்டரே எடுக்க வேணாம், கிறிஸ்துவனே அரசியலுக்கு வந்துட்டோம், கட்சின்னு வந்துட்டோம், மக்கள் சேவைன்னு போவோம். இவங்க இதை எடுத்தாங்கன்னா பைபிளை கொண்டுட்டே பேசுவேன், யாரு வா உண்மையான கிறிஸ்டின் வா பாத்துருவோம்னு பேசுவேன். அப்படி இல்ல அப்படின்னா ஆடி சேகர் என்ன செய்வாரு, விஜய் வந்தா என்ன செய்வாரு அப்படி நம்ம பேசணும். இது அரசியல். இங்க பாருங்க, பைபிளே தப்புங்கிறோம், தைரியமா சொல்லுங்களேன். நாங்க பைபிள் தப்பு, குரான் ஒண்ணுதான் உண்மையானது, அதே மாதிரி கீதையும் தப்பு. குரான் மட்டும் உண்மை, குரான் தான் உண்மை, அதெல்லாம் வாக்குகள். முஸ்லிம்காரன் ரொம்ப மத உணர்வாதெல்லாம் கிடையாது, அவன் தட்டிடுவான். மத்தவன அசால்ட்டா கிறிஸ்டியனுக்கு கேக் விட்டுனா போதும் போல, பைபிள் பொய்ன்றாரு பாருங்க. அதுல வந்து யாருமே கடவுள்னு சொல்லல. சரி, அப்ப நீங்களும் குல்லா போடலாம். குரான்ல நீங்க குரானை படிச்சு பாருங்க, குரானை படிக்க படிக்க ஈர்ப்பு வந்துரும். அப்ப ஏன் குல்லா போடல? நான் குல்லா யாருக்கு போடுறது, நான் யாருக்கு, உங்களுக்கே போட்டுக்கங்க. போட்டுக்கலாம். ஆகையினால மதங்களிலேயே சிறந்த மதம்னு கேட்டா முஸ்லிம் மதம் தான். மாறிட்டு சொல்லணும் ஐயா, உங்களுக்கு விருப்பம் தான், பிடிச்சது மாறிட்டு ஆகையினால இல்ல முஸ்லிம்லாம் குறை சொல்லல, நம்ம கிறிஸ்தவர்களையும் நான் குறை சொல்லல. அப்ப பைபிள் பொய்ன்றீங்களா? அப்புறம் என்ன? இந்துக்கள் வந்து கல்ல கண்டா கூட கடவுள்னு கும்பிடுவான், ஏன்னா கல்ல இருந்தானே கடவுள் வந்தாருன்னு நினைப்பாங்க. அவங்க ஈவ ராமசாமி ஒண்ணும் பண்ணல, பகுத்தறிவு போக்குறல. அதைத்தான் சொல்றேன், அவர் தான் சொன்னார்ல. எங்க சொன்னார்? மாறலையே. ஏன்னா கல்லுல பிள்ளையார் தற்கூரிய வந்து நிக்குது அப்படின்னா, இன்னைக்கு இத்தனை தற்கூரிய வந்து நிக்குதுன்னா அவங்க 50 வருஷத்துல ஒழுங்கா படிக்காம ஒரு குடும்ப கட்டமைப்பு இல்லாம உங்க சாராய கூடிய போதில வரலாம் தற்கூரி வந்து நிக்கிறான். அவனே கேள்வி கேட்கறானே, எங்களை ஏங்க ஒழுங்கா படிக்க வைக்கல, எங்களை ஏங்க ஒழுங்கா வளர்க்கல, தற்கூரி கேள்வி கேட்கறான். யார கேட்கறான்? எல்லாம் பொதுவா மீடியால கேட்டானா இல்லையா? நீங்க ஒழுங்கா எதுவும் பண்ணாம பாருங்க, எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 67க்கு அப்புறம் வந்து 2 கட்சியுமே எடுத்துக்கோங்க, அதிமுக திமுக, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய கல்வி இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன், கல்வியில சிறந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு. மொத்தம் வந்து 5 மாநிலத்தை இன்னைக்கு காலையில ஒரு டிவியில போட்டா நான் அதை பார்த்தேன். 5வது இடத்துல இருக்கிறது வந்து குஜராத். இல்ல சன்னியூஸ்ல போட்டேன், சன்னியூஸ்ல அப்படியெல்லாம் போட முடியாது, இதெல்லாம் குஜராத் தான். 5ஆம் இடத்துல குஜராத் இருக்கு, 5வது இடத்துல குஜராத் இருக்கு, 4வது இடத்துல வந்து கர்நாடகா இருக்கு, 3வது இடத்துல வந்து ஊபி இருக்கு. இல்ல கல்வியில் சிறந்த இடம்னா கல்வினா அகாடமிக் எக்ஸலன்ஸ், சும்மா பேரளவுக்கு டிகிரி வாங்குறது, பாஸ் ஆகுறது, இதை வச்சு ஐயா பேசிட்டு இருக்காங்க. அப்படி உங்க ஈவே ராமசாமி சொன்ன ரேஷனல் எஜுகேஷன், பகுத்தறிவு கல்வி எங்க இருக்கு? யாருக்கு இருக்கு? இன்னைக்கு தற்கூரியா இருக்கிறதுலாம் யாரும் படிக்காமையா இருக்கிறான், டிகிரி முடிக்காமையா இருக்கிறான், டாக்டரா இல்லாமையா இருக்கிறான். ஏன் அவனுக்கு மூல வளர்ச்சி இல்ல? எல்கேஜி யூகேஜி படிக்கிற புள்ள என்ன பேசுதோ அதே மூலம் தான் அவனுக்கு இருக்குன்னா காரணம் என்ன? நீ சரியான கல்வி, ஒரு புக்கு ஏட்டு கல்வி படிச்சு ஏட்டு சுரக்கா கறி கோதுமான்னு உங்க காதல கேட்டது. இந்த 5 இதை எடுத்திருக்காமா எடுத்திருப்பாங்க. கேரளா வந்து 3ஆம் இடத்துல இருக்கு,
2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது, 1ஆம் இடத்துல மும்பை இருக்குது. சரியா? இது ஒவ்வொரு மாநிலத்தில் என்னென்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி தான். அதுதான் தமிழகம் 3வது இடத்துல இருக்குன்னு வருது. எந்த இதில் சொன்னால் நீங்க சன் டிவில பாத்திருப்பீங்க, அவங்க ஜெயா டிவில பாத்திருப்பாங்க. அதெல்லாம் இது சன் டிவியும் ஜெயா டிவி இல்லைம்மா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது பண்ணுன மோடி ஆளு. சரியா? அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண பயோடேட்டா. அந்த பயோடேட்டா தான் காலையில் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா மகாராஷ்டிராவா ஏதோ ஒண்ணு முதல் இடத்துல கல்வியில இல்லை, இப்போ ஏன் அப்படி அவன் எடுக்கிறவன் வந்து குஜராத்தை எதுக்கு 5ஆம் இடம்னு காட்டுறான்? குஜராத்தில் அவன் சொல்கிறான், குஜராத்தில் வந்து பருத்தி விவசாயம் நல்லா இருக்குது, பருத்தி விளையுது, மற்ற உணவு தானியங்கள் விளையுது, அதே சமயத்தில் நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்குது. இவ்வளோ இருந்தால் கூட இது வந்து கல்வியிலையும் இதெல்லாம் பெரிய பெரிய தொழில் மேதைகளும் பணக்காரவங்க இருக்காங்க, இருந்தாலும் அது 5ஆம் இடம் தான் அப்படின்னு சொல்கிறான். 4ஆம் இடத்துல இப்படி இந்தந்த மாநிலங்கள் இருக்குன்னு ஒவ்வொரு மாநிலமாக சொல்லித்தான் மொத்தமே இந்தியாவிலேயே வந்து 2ஆம் இடமும் 1ஆம் இடம் வந்து மும்பை, 2ஆம் இடம் தமிழ்நாடுன்னு சொல்கிறான். புரியுதா? நான் இன்னைக்கு சொல்லலை, ஏற்கனவே இது நான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம பேட்டியில் பழைய பேட்டியில் கூட நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதனால எங்களால் மட்டும் இல்லை, எங்கள் ஆட்சி வந்து திமுக, எம்ஜிஆர், அதிமுக, திமுக, அதனால தொடர்ந்து அந்த ஆட்சிகள் வந்து திராவிட ஆட்சிகள் வந்ததுனால தான் இது இவ்வளவு டெவலப் ஆகிருக்கே தவிர தனி ஒரு மனிதனால டெவலப் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் உள்ள ஒன்றும் இல்லை, டுபாகூர் தான். ஆமா, டுபாகூர் உள்ள இருக்குதா? மோடி விடுறது டுபாகூர் இல்லையா? மோடி வெளிநாடு போயிட்டாரு, மோடி முன்னேறிடுச்சு நாடு, அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் கலரா விடுவாங்க. அவரு ஒரு கலரா விடுவாங்க. டுபாகூர் பட வேண்டிய ஈராக்கு, ஈரானு, அமெரிக்கா தாக்குதலுக்கும் இங்கே விலைவாசி உயருது, எல்லாம் வண்டி டயர்ல காத்தடிக்க போனா 20 ரூபா கொடுத்து மிச்சம் 10 ரூபா கொடுப்பாருன்னு பார்த்தா ஆனா விலை ஏறிடுச்சுனே அப்படின்றாரு. வெறும் டயருக்கு காத்தடிக்கிறது. அப்ப பிழைப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த திராவிடன்றது வெறும் கடனை வாங்கி முதலீடு பண்ணி, வெளிநாடுகளில் கடனை வாங்கி அதில் பாதி பணத்தை திருடி முதலீடு பண்ணி இது போல பண்றதுதான் இருக்கிறாங்களே எவ்வளவு தற்சார்பு கொள்கை ஒன்றும் இல்லை. குக்க செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 70,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.